இன்னொன்று எனக்கு ஒரு பெரிய விஷயம், எனக்கு ஒரு வருத்தமான ஒரு விஷயமாவே நடத்தேன். ஒரு மத்திய அமைச்சர்னு தான் நான் இந்த இடத்துல பார்க்குறேன், கட்சியெல்லாம் விட்டுருங்க. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பவர்ஃபுல் மேன். அவர் எதுக்கு ஒரு சின்ன கூட்டணி விஷயத்துக்காக குருமூர்த்தி வீட்டுக்கு எதுக்கு போகணும்? அவருக்கு கல்யாணம், அவருக்கு குடும்பத்தில் ஒரு இல்ல திருமண விழா இருக்குது, இல்லை ஒரு நிகழ்ச்சி இருக்குது, அதுக்கு வந்து ஏற்கனவே நான் வர முடியல, அதனால் நான் இப்போ வந்திருக்கேன், அப்படி போனால் கூட அந்த லாஜிக் ஓகே, அதெல்லாம் நமக்கு புரியுது. ஆனால் அந்த கூட்டணியை அவர் தான் வந்து வடிவமைச்சார், அதனால நான் அவருக்கு வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னால் இது பைத்தியகாரத்தனமா இல்லையா? இது குருமூர்த்தியை இது வரைக்கும் வச்சிருந்த ஏதாவது ஒரு கூட்டணி ஏற்படுத்தின கூட்டணி ஏதாவது ஒன்று உருப்பட்டுருக்கதா நீங்கள் நம்புறீங்களா? இந்த குருமூர்த்தியை நான் ஒரு நாள் கூட பார்க்கல சார், ஃபோனில் கூட பேசினது கிடையாது, இது வரைக்கும் எனக்கு வந்து அந்த மாதிரி தொடர்பும் கிடையாது. ஆனால் அவர் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தான் நான் பேசுகிறேன், இதை வச்சு நான் பேசுகிறேன். இப்போ அன்னைக்கு அதே சமயத்தில் எடப்பாடி வீட்டுக்கு போனார், விருந்து சாப்பிட்டாரு அமித்ஷா அப்படின்னா, அது கூட்டணி தலைவர், கூட்டணி கட்சியினுடைய ஒரு தலைவர், பெரிய கட்சி, அதெல்லாம் புரியுது எனக்கு, அது நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. குருமூர்த்தி வீட்டுக்கு இவர் ஏன் வண்டி ஏறி போனார்? நீங்கள் நின்னதே சோழ ஹோட்டலில் நீங்கள் இருந்தீங்க, அந்த ஹோட்டலில் இருக்கக்கூடிய வசதியை விடவா அவர் வீட்டில் வச்சுருக்கீங்க? சொன்னீங்கன்னா அப்போ 5 நிமிஷத்தில் வந்து நிற்க போகிறாரு, இல்லை டெல்லிக்கே நீங்கள் வாங்கினாலும் அவர் வரப்போகிறாரு, அந்த இடத்துல தான் அவர் இருக்காரு. நீங்கள் அங்கே அப்போ நீங்கள் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை குருமூர்த்தி செய்து விட்டார் அப்படிங்கிற அளவுக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவே ஏமாந்து போயிட்டார்.